விஜய் தான் இதுக்கெல்லாம் காரணம். விஜய் தான் அம்மாவ சமாதானப்படுத்தி வச்சிருக்காரு அப்படின்ற விஷயத்த வந்து காவேரி சொன்னோனே வந்து நிம்மதி அடையிறாங்க நம்ம கங்கா. அடுத்து வந்து விஜய் எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே கிரேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம்மா, அவர் வந்து இவ்வளோலாம் பண்ணுவாருன்னு எதிர்பார்க்கவே பார்க்கல. எனக்காக எப்படி நின்னாரு. அம்மா கூட நம்பல. அவரும் என்ன நம்பினாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம வந்து நர்மதாவும் அடுத்து வந்து இதெல்லாம் கேட்டு வந்து காவேரி யோசிக்கிறாங்க. உண்மையிலேயே விஜய் நல்ல விஷயம் பண்ணியிருக்காருல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, சாரதாமா வந்து கூப்பிட்றாங்க நர்மதா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து போமா, நான் உங்ககிட்ட பேச மாட்டேன். என்கிட்ட பேச மாட்டியாடி, பாடி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே நர்மதா வந்து எல்லாரும் சொன்னோன்னே போகிறாங்க. சொல்லுமான்னொன்னே, அம்மா செஞ்சது தப்பு தாண்டி, எனக்கு இப்போ தாண்டி புரியுது. நான் உன்னை நம்பியிருக்கணும்ல, நம்பாமல் விட்டுட்டேன்ல. சரி, அம்மா வந்து செஞ்சதுக்கு வேணா நான் மன்னிப்பு கேட்கட்டுமா? அம்மா அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா. இல்லைடி, உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல, இப்போ தாண்டி எனக்கு புரியுது. இவ்வளோ நேரம் நான் பெரிய விஷயமா எடுத்துக்கல, ஆனால் இப்போது வந்து விஜய் தம்பி சொன்னோன்னு தாண்டி எனக்கு புரியுது. அம்மாவும் மன்னிச்சுட்டா அப்படின்னா, ஏன் அவ்வளோ பேசுகிற அப்படின்னா, வேறு என்னடி பேசுது, எனக்கு அந்த டென்ஷன் அப்படி பண்ணிட்டேன்டி, மற்றபடி உன் நம்பிக்கை பணம் இருக்கக்கூடாதுன்னு என்னெல்லாம் இல்லடி எனக்கு அப்படி சொல்கிறாங்க. பொண்ணு அம்மா அப்படி சொல்லிட்டு நர்மதா கட்டிட்டு அழறாங்க. இவங்க பேர் ராசியானதை பார்த்துட்டு சந்தோஷம் தாங்கலை நம்ம வந்து காவேரி வந்து அப்பாடா 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு நிம்மதி அடைகிறாங்க. இங்கே வந்து விஜய்க்கு வந்து காவேரி வந்து நன்றி சொல்கிறாங்க. தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு அப்படின்னோடனே, இல்லை நீங்கள் வரலன்னா இந்த பிரச்சனை பெருசாக இருக்கும், அது மட்டும் கிடையாது. வந்து என் அம்மாவும் வந்து தங்கச்சியும் வந்து 2 பேரும் புரிஞ்சுக்காமல் இருந்தாங்க. ஆனால் நீங்கள் தான் பேசி புரிய வச்சுங்க, அதுக்காக சேர்த்து தான். இது எல்லாமே நீங்கள் பண்ணது எனக்காக தான், எனக்கு நல்லாவே தெரியும். என் மனசில் இடம் பிடிக்கிறது தானே இவ்வளவும் பண்ணுறீங்க. உடனே சிரிக்கிறாரு விஜய். என்னங்க சிரிக்கிறீங்க, நான் உண்மையை தானே சொன்னேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, உங்கள் மனசில் என்னால் இடம் பிடிக்க முடியாது, நல்லா எனக்கு தெரியுங்க. ஏன்னா உங்கள் மனசில் நான் என்றைக்குமே வரமாட்டேன், அதுவும் எனக்கு தெரியும். நான் இப்போ வந்து பண்ணது எல்லாத்தையும் நான் நல்லா பழகிட்டேன் எல்லாருக்கூடயுமே. ஏன் உங்கள் அம்மா கூட, வீட்டு எல்லாருக்கூடயுமே நல்லா பழகிட்டேன். அவங்களுக்கு ஒன்றுனா நான் உதவி செய்யாமல் இருக்க முடியாது, அதனால தான் நான் உதவி செஞ்சேன் தவிர மற்றபடி உங்களுக்காகலாம் நான் எந்த உதவியும் செய்யலைங்க. இப்படி நீங்கள் வந்து என்னை போடுறது ரொம்ப பெரிய தப்பு. தயவுசெய்து இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க அப்படி சொல்லிட்டு போகிறாரு. அது கேட்டு காவேரி வந்து அப்படியே யோசிச்சுட்டே இருக்காங்க. சரி, நான் போய் யாழினியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படி சொல்லிட்டு கிளம்புறாரு விஜய். அப்போ வந்து நானும் வரட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கேட்குறாங்க. அப்படி நீங்களா? இல்லை பரவாயில்ல, நான் கூட்டு வந்து விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொன்னேன். இல்லை நானும் வரேன். அங்கே வந்து குழந்தையும் பார்த்து இருக்கோம்ல, அவங்க வந்தபோது நான் சரியாக பேசலை, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம காவேரி. அதை கேட்டுட்டு வந்து விஜய் வந்து யோசிக்கிறாரு. உடனே வந்து சாரதா வந்து காவேரி வரட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு விஜய் ஒத்துக்கிறாரு. அடுத்து காவேரி ரொம்ப சந்தோஷமடைகிறாங்க. சரி, அப்படியே வந்து நம்ம பார்த்துட்டு வந்தோம் அம்முவை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக கிளம்புறாங்க விஜய் கூட. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, அம்மு வந்து எல்லா வீட்டில் இருக்க எல்லா திங்ஸுமே வந்து யாழினிக்கிட்ட காட்டிகிட்டே இருக்காங்க. ஒரு விஷயமா எடுத்து காட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக வந்து அந்த ஃபோட்டோஸ் வந்து பார்த்துடுறாங்க. பார்த்துட்டு வந்து என்ன ஃபோட்டோ இது அப்படின்னு சொன்னோன்னே, இது என் அம்மா அப்பா ஃபோட்டோ. என் அம்மா கூட என் அப்பாவும் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கினாங்களா, அந்த ஃபோட்டோ பாரு யாழினி அப்படின்னு காட்டுறாங்க. அதை பார்த்து யாழினி பயங்கரமாக இருந்துச்சு. எங்கள் சித்தி எப்படி உங்கள் அப்பா கூட அப்படின்னோடனே, உங்கள் சித்தி இல்லை, இது என் அம்மா உங்கள் சித்தி மாதிரியே இருக்காங்கல்ல அப்படி சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. அதை கேட்டுட்டு வந்து யாழினி யோசிக்கிறாங்க, என்ன இவ இப்படி சொல்கிறா, இது என் சித்தி மாதிரி தானே இருக்குது, இவளோட அம்மான்னு சொல்கிறாளே, ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யாழினி யோசிக்கிறாங்க. சரி, வந்து அம்மு இந்த ஃபோட்டோ எனக்கு தெரியா, இந்த ஃபோட்டோ வேணாம், என் அம்மா கிட்ட காட்டுறேன் அப்படின்னோடனே, ஐயோ வேணாப்பா, என் அப்பா திட்டுவார், என் அப்பா இந்த ஃபோட்டோவை யார்கிட்டையும் கொடுக்கக்கூடாது, பார்க்கக்கூடாது சொல்லியிருக்காரு. இந்த கபோர்டில் அந்த ஃபோட்டோ எடுத்து தெரிஞ்சது பெரிய பிரச்சனையாடும் யாழினி, அப்புறம் அப்பா என்னை கோச்சிப்பார் யாழினி, ப்ளீஸ் யாழினி அப்படின்னோடனே, சரி ஓகே, அப்போது இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு யாழினி ஒரு யோசனையிலே இருக்காங்க. இங்கே கரெக்டாக வந்து நம்ம காவேரி வராங்க. காவேரி பார்த்தோம் யாழினி வந்து கட்டிக்கிறாங்க. சித்தி அப்படி சொன்னோன்னே, சரி வீட்டுக்கு போகலாமா அப்படின்றாங்க. உடனே வந்து என்னை பார்க்க மாட்டிங்களா அப்படின்னோன்னா, அப்படி வந்து உடனே கட்டிக்கிறாங்க. நம்ம வந்து அம்மும் வந்து பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 2 பேரையும் பார்த்துட்டு யாழினி யோசனையிலே இருக்காங்க. யாழினி உனக்கு என்னாச்சு, ஏன் ஒரே யோசனையில் இருக்க? ஒன்றும் இல்லை சித்தி அப்படின்றாங்க. சரி வீட்டுக்கு போகலாமா அப்படி சொல்லிட்டு பாய் சொல்லிட்டு கிளம்புறாங்க. என்ன இவ ஒரே யோசனையே இருக்காது, ஒன்றுமே புரியலையே அப்படி சொல்லிட்டு யோசனை பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க. யாழினி வந்ததுலேருந்து ஒரு மாதிரி இருக்கிறதால அவங்க அம்மா வந்து கேட்குறாங்க, என்னடி ஆச்சு, ஏன்டி ஒரு மாதிரி இருக்க அப்படி சொல்லிட்டுனா, இந்த மாதிரி சித்தியோட ஃபோட்டோவை நான் பார்த்தேன் அம்மா வீட்டில் அப்படின்னோடனே அதிர்ச்சி அடைகிறாங்க நம்ம வந்து கங்கா. இதை கேட்டு